ஒரு அழகான காட்டில் பல வண்ணம் நிறைந்த பறவைகள் வாழ்ந்தன. அந்த காட்டிலிருந்த பறவைகள் எல்லாம் ஒரு விஷயத்தில் பெருமைப்பட்டன: தங்களது இறகின் வண்ணங்களை. செம்மஞ்சள் கிளிகள், நீலக்கொக்கு, பச்சை கிளிகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் விட அழகாக இருக்க விரும்பின. ஆனால் அந்த காட்டில் இருந்த ஒரு பறவை மட்டும் எப்போதும் அமைதியாக இருந்தது. அதற்கு பெயர் வண்ணமில்லாத வாலி. வாலிக்கு நிறமில்லை. அது வெறும் பழுப்பு கலந்த சாம்பல் நிறத்தில் இருந்தது. மற்ற பறவைகள் அதை கேலி செய்தன. அந்த வாலி பாருங்க, ஒன்னும் அழகே இல்ல, இறக்கவும் சோம்பேறி மாதிரி. வாலி அவைகளைக் கேட்டு சும்மா சிரித்துக் கொண்டது. ஒரு நாள் காட்டில் திடீரென்று தீ பற்றியது. அனைத்து வண்ண பறவைகளும் வானத்தில் பறந்துவிட்டன. ஆனால் வாலி மட்டும் வானத்தில் பறக்கவில்லை. அது ஒரு சிறு கிணற்றை தேடி ஓடி சென்று தனது சிறிய இறக்குகளில் தண்ணீர் எடுத்து காட்டில் வீசியது. வழிமுறையாக மீண்டும் மீண்டும் ஓடி வந்தது, சிறு தண்ணீர் துளிகள் வீசிக்கொண்டே. மற்ற பறவைகள் வியப்புடன் பார்த்தன. அது எதற்காக இப்படி செய்யறது? அப்போது வாலி சொன்னது: நம்ம எல்லாம் இந்த காட்டுல தான் வாழ்றோம், இது அழிந்தா நம்ம ஒன்னும் இல்ல. இதை கேட்ட பிறகு மற்ற பறவைகளும் தங்கள் இறக்குகளால் தண்ணீர் எடுத்துக்கொண்டு உதவ ஆரம்பித்தன. கூட்டாக வேலை செய்ததால் தீயை மடக்க முடிந்தது. அந்த நாள் முதல் வாலி எல்லா பறவைகளின் விருப்பமான தோழியானது. அதற்கே பல பெயர்கள் வந்தன: துணிவுக்குரிய பறவை, நிஜமான அழகு என. கதையின் நீதி: அழகு தோற்றத்தில் இல்லை, செயல்களில்தான்.